IPL 18வது சீசனின் முதல் லீக் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆகிய அணிகள் கொல்கத்தா ஈடன் கார்டனில் விளையாடியது. இப்போட்டியில் RCB அணி அபார வெற்றியை பெற்றது. இந்நிலையில் இப்போட்டிக்கான பிட்ச் தற்போது பெரிய விவாதப் பொருளாக மாறியுள்ளது. முதல் போட்டிக்கான பிட்சை சுழலுக்கு சாதகமாக வடிவமைக்க கேப்டன் அஜிங்கிய ரஹானே கேட்டுக் கொண்டாராம். ஆனால் பிட்ச் வடிவமைப்பாளர் சுஜன் முகர்ஜி இப்படி செய்யவில்லை. இதுகுறித்து கேகோர் அணி நிர்வாகம் சுஜன் முகர்ஜியிடம் அறிக்கை கேட்டபோது, பிட்ச் இயற்கையாக எப்படி செயல்படுமோ அதன்படிதான் பிட்சை வடிவமைத்தேன். வேறு மாதிரி வடிவமைக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டாராம். விதிமுறை என்ன? IPL-ஐ பொறுத்தவரை ஹோம் கிரவுண்ட் பிட்ச்களை அந்தந்த அணிகளே தங்களுக்கு ஏற்றாற்போல் வடிவமைத்துக் கொள்ளலாம். பிட்ச் வடிவமைப்பு, மைதான பராமரிப்புக்கு ஹோம் கிரவுண்டின் அணிதான் பணம் செலுத்தும். ஆனால் ஈடன் கார்டன் பிட்ச் வடிவமைப்பாளர் சுஜன் முகர்ஜி கேகோர் அணியின் பணத்தையும் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஏற்றாற்போல் பிட்சை வடிவமைக்க முடியாது என தெரிவித்துவிட்டார். மாற்றித்தான் ஆகஸ்ட் வேண்டும். ஒருவேளை சுஜன் முகர்ஜி தனது முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் வேறு ஒருவரை மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் பிட்சின் தன்மை ஸ்பின்னர்களுக்கு ஏற்றாற்போல் மாறாமல் இருந்தால் கேகோர் அணி வேறு ஒரு நகரத்தின் பிட்சைதான் ஹோம் கிரவுண்டாக பயன்படுத்த முடியும். இதுகுறித்து பேசிய கிரிக்கெட் விமர்சகர் ஹர்ஷா போக்லே, ஈடன் கார்டன் பிட்ச் வடிவமைப்பாளர் செயல் சரியானது கிடையாது என தெரிவித்துள்ளார். அதில் ஒரு பிட்சின் வடிவமைப்பாளர் ஹோம் கிரவுண்ட் அணி கூறுவது போல்தான் பிட்சை வடிவமைக்க வேண்டும். அவர் மறுக்க கூடாது. அப்படி மறுத்தால் அல்லது பிட்ச் ஸ்பின்னர்களுக்கு சாதகமாக இருக்க முடியவில்லை என்றால் கேகோர் அணி தங்களுக்கு தேவையானது போல் வேறு நகரத்தின் பிட்சைதான் தேர்வு செய்ய வேண்டும். எனக்கு தெரிந்து ஒரு பிட்சை நமக்கு தேவையானது போல் கிட்டத்தட்ட 80% மேலும் மாற்ற முடியும் எனக் கூறினார். மேலும் பேசிய அவர், ஈடன் கார்டன் பிட்ச் வடிவமைப்பாளர் முழுக்க ஸ்பின்னர்களுக்கு சாதகமாக பிட்சை வடிவமைக்க தேவையில்லை.